அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அஸ்வஸ்ம பயனாளிகளுக்காக இப்போது அரசாங்கத்தினால புதிய உதவி திட்டம் ஒண்ணு வழங்கப்பட போகுது. குறிப்பாக அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெற்றுட்டு இருக்க பயனாளிகளுக்காக விசேடமான ஒரு கடன் திட்டத்தை தான் அரசாங்கம் இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கடன் உதவி திட்டத்துல அஸ்வஸ்ம பயனாளிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காக இந்த கடன் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உதவி திட்டத்தினூடாக பல அஸ்வஸ்ம பயனாளிகளும் பயன்பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது என்ன மாதிரியான கடன் திட்டம், யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இந்த கடனை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விடயம் தொடர்பாக தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரை பாருங்க. அதே போல எங்களுடைய சேனலை நீங்க இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போதே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்போதுதான் அஸ்வஸ்ம தொடர்பான புதிய தகவல்கள் வரும்போது உங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இப்போதே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இப்போது குறைந்த வருமானம் பெறுகின்ற அதிகளவான மக்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுட்டு வராங்க. இவ்வாறு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுட்டு வர மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துல மிகவும் பின்தங்கியவர்களாகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றவர்களாகவும் தான் இருக்காங்க. இவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றணும் அப்படின்ற விடயத்தை நோக்கமாக கொண்டு அரசாங்கம் இப்போது புதிய கடன் உதவி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த கடன் தொகையை சுமார் 2 லட்சம் பேர் வரையான அஸ்வஸ்ம பயனாளிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வாய்ப்பை அரசாங்கம் இப்ப அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு நாங்க பார்க்கும்போது குறைந்தபட்சமாக 50,000 அதிகபட்சமாக 5 லட்சம் வரை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கடன் உதவி திட்டமானது சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியினாலதான் நடைமுறைப்படுத்தப்பட போகுது. இப்போது அரசாங்கமானது இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிற நிலையில அஸ்வஸ்ம பயனாளிகள் கட்டாயமாக இந்த கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவாக காணப்படுது. இந்த கடன் திட்டத்தின் பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற மக்களுடைய சுய தொழில முன்னேற்றணும் அப்படின்றதுக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த கடன் உதவி திட்டம் வழங்கப்பட போகுது. குறிப்பாக அஸ்வஸ்ம பயனாளிகளும் சுய தொழிலில் ஈடுபட்டு அவர்களுடைய பொருளாதாரமும் முன்னேறணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தினாலதான் அரசாங்கம் இந்த முடிவை இப்ப எடுத்திருக்காங்க. எனவே இவ்வாறு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அப்படின்ற நோக்கத்துக்காக சவிபல அப்படின்ற இந்த திட்டம் இப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த கடனை நாங்க பெற்றுக்கொண்டால் எவ்வளவு வட்டி வீதம் நாங்க செலுத்தணும் அப்படின்ற விடயத்தை நாங்க பார்க்கும்போது இந்த சமுதாய அபிவிருத்தி வங்கியினால வழங்கப்படுகின்ற இந்த கடனுக்கு வட்டி வீதம் என்பது மிகவும் குறைவானதாக தான் இருக்குது. குறிப்பாக 6% அப்படின்ற ஒரு சிறிய வட்டிக்கு தான் இந்த கடன் வழங்கப்பட போகுது. இந்த கடனை நாங்க எவ்வாறு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விடயத்தை நாங்க பார்க்கும்போது நீங்க செய்ய போகின்ற சுய தொழில் தொடர்பான விவரங்களை நீங்க சமர்ப்பிக்கிறதனூடாக இந்த 6% அப்படின்ற குறைந்த வட்டியில இந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்களும் ஒரு சுய தொழில ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதற்கான விவரங்களை சரியான முறையில நீங்க சமர்ப்பித்து இந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த திட்டத்துல இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடனுக்கான 6% வட்டியில 2% வட்டி மட்டுமே நீங்க செலுத்தினால் போதும். மிகுதியான அந்த 4% வட்டியுமே அரசாங்கம் தான் செலுத்த போகுது. எனவே இவ்வாறான ஒரு குறைந்த வட்டிக்கு நீங்க கடனை இலகுவான முறையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கடன் தொகையானது குறிப்பாக 50,000 5 லட்சம் வரை வழங்கப்பட போகின்ற இந்த கடன் தொகை எப்படி தீர்மானிக்கப்பட போகுது அப்படின்ற விடயத்தை நாங்க பார்க்கும்போது இது சுயதொழிலுக்காக வழங்கப்படுகின்ற கடன் திட்டமாக இருக்கிறதுனால நீங்க என்ன மாதிரியான சுய தொழில ஆரம்பிக்க போறீங்க, அது எவ்வளவு முதலீட்டுடன் நீங்க ஆரம்பிக்க போறீங்க, அந்த சுய தொழிலின் தன்மை எவ்வாறு அமைய போகுது அப்படின்ற விடயங்களை கருத்தில் கொண்டுதான் உங்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த கடன் தொகை தீர்மானிக்கப்பட போகுது. எனவே உங்களுடைய சுய தொழிலுக்கு அமைவாக நீங்க இந்த கடன் தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கடன் தொகைக்கு நீங்க எவ்வாறு விண்ணப்பிப்பது மற்றும் மேலதிகமான தகவல்களை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த தகவல்களை நீங்க எங்கு சென்று அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற விடயத்தை நாங்க பார்க்கும்போது உங்களுடைய பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற சமுர்த்தி அதிகாரியினூடாக இந்த தகவலை
பெற்றுக்கொள்ளலாம். அல்லது சமுர்த்தி வங்கிக்கு நீங்க நேரடியாக சென்று இது தொடர்பான விடயங்களை நீங்க கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அஸ்வஸ்ம கொடுப்பனவை மற்றும் நம்பியிருக்கின்ற மக்களுக்கு, அதாவது மிகவும் வறுமைக்குட்பட்ட மக்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் இருக்குது. இந்த கடன் தொகையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய சுய தொழில்கள்ல நீங்க முன்னேறி உங்களுடைய பொருளாதாரத்திலும் நீங்க முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் இப்ப இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க செய்ய போகின்ற உங்களுடைய சுய தொழிலுக்கான சரியான விபரங்களை சமர்ப்பிப்பதன் ஊடாக தான் இந்த கடனை உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய சுய தொழிலுக்கான சரியான விபரங்களை இப்போதே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்க. எனவே இந்த கடன் தொகையானது 2 லட்சம் பேர் வரையான மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. குறிப்பாக அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு வழங்கப்பட போறதுனால இது அதிக அளவான மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. எதிர்காலத்துல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் கூட இந்த சுய தொழிலின் ஊடாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத தான் நாங்க சொல்லணும். எனவே நீங்களும் அஸ்வஸ்ம பயனாளியாக இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் ஒரு சுய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் இது இருக்குது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பிரதேசத்துல இருக்கின்ற சமுர்த்தி வங்கிக்கு சென்று இந்த சபைபல அப்படின்ற இந்த திட்டத்தை குறித்து நீங்க கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த தகவல் தெரியாம இருக்கின்ற அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் நீங்க இந்த விடயத்தை தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது முதல் 1 வருடத்துக்கு நீங்க வட்டி தொகையை மட்டும்தான் செலுத்த வேண்டும். கடன் தொகையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இது மிகவும் லாபகரமான ஒரு கடன் தொகையாக தான் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம அரசாங்கம் இப்போது இதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறதுனால மிக விரைவில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த போறதுனால நீங்களும் விரைவில் இதற்கான பயனை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த கடன் தொகையானது சுய தொழிலுக்காக மட்டுமே வழங்கப்பட போகுது. ஏனைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வழங்கப்படாது அப்படின்றதையும் நான் இந்த நேரத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த தகவல் தெரியாதவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த தகவல் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த அரசாங்கத்தினுடைய புதிய இந்த கடன் திட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்களுக்கு ஏற்கனவே இந்த கடன் திட்டம் பற்றி தெரியுமா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தகவல் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்தா லைக் பண்ணுங்க. அதே போன்று எங்களுடைய சேனலை நீங்க இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது போன்ற அரச நலன்புரி திட்டங்கள் மற்றும் அஸ்வஸ்ம தொடர்பான புதிய தகவல்களை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய சேனலை நீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்போது உடனடியாக நீங்க இது போன்ற புதிய தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இப்போதே எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதே போன்ற அஸ்வஸ்ம தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க இந்த தொலைபேசி இலக்கத்துல அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். எனவே அஸ்வஸ்ம தொடர்பான இன்னும் ஒரு புதிய வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.